நம்மளுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து நார்த் கொரியாக்குள்ளே தான் வந்து என்ட்ரு ஆக போகுது. தமிழ் ட்ரெக்கர் போனார் பார்த்தீங்களா, அந்த குரூப் டூருக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கெஸ் பண்ண அமௌண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அவர் போன குரூப் டூர் எவ்வளோ செலவாச்சு, அவர் போன அதே குரூப் டூருக்கு நீங்கள் போகணுன்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். ஸோ போன வீடியோவில் நம்ம எம்பசினா என்ன அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், நார்த் கொரியா வடகொரியா பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ரீசெண்டாக வந்து தமிழ் ட்ரெக்கர் போனினா கூட வந்து நார்த் கொரியா போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு வந்த சீரீஸ் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் நார்த் கொரியா போகிறக்கு என்னென்ன பண்ணணும், எவ்வளோ செலவாகும், என்ன குரூப் டூர் எடுக்கலாம், என்னென்ன கம்பெனிஸ் மூலிமா குரூப் டூர் எடுக்கலாம், அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம தமிழ் பயணங்கள் சேனலில் நம்ம ட்ராவல் பிளாக்ஸ் தான் போடுவோம். இது வரைக்கும் ஒரு 46 கண்ட்ரி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரஷ்யா, ஆஃப்ரிக்கா, கசகஸ்தான், ஈரான்னு நிறையா கண்ட்ரிஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. செர்னோபிள் கூட நம்ம போயிருக்கோம். ஸோ எஸ், நார்த் கொரியா வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக போகலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து முக்கியமாக இது தேவை வந்து சைனாவோட டபுள் என்ட்ரி இல்லை மல்டிபிள் என்ட்ரி விசா வேணுங்க. அது இருந்தால் தான் உங்களால் நார்த் கொரியா போக முடியும். நான் இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஜனவரி மாதம் நார்த் கொரியா இந்த டூருக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ட்ரை பண்ணேன். ஜனவரி 28 வந்து இந்த யங் பியூனஸ் டூர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க தான் அந்த நார்த் கொரியாவுக்கு ஸ்பெஷலாக டூர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கூட நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு கேட்டேன், இந்த மாதிரி சைனா சிங்கிள் என்ட்ரி விசா தான் தராங்க, என்னால் உள்ளே வந்து சைனா விசா மூலிமா என்ட்ரி ஆகிட்டு ரஷ்யா வழியாக எக்ஸிட் ஆக முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். பட் முடியாதுன்ட்டாங்க. அப்படி அவங்க மட்டும் அது முடியும்னு சொல்லியிருந்தா தமிழில் நான் ஃபஸ்ட்டாக நாங்கள் போயிருந்திருப்பேன். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ஒரு சிச்சுவேஷனால் தான் என்னால் போக முடியல. ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு விசா தராங்க. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, சைனா வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி விசா மட்டும்தாங்க தராங்க. ஸோ சைனாவோட சிங்கிள் என்ட்ரி வாங்கிட்டு நம்ம உள்ள நார்த் கொரியாக்குள்ளே போயிட்டு எக்ஸிட் ஆகும்போது ரஷ்யா வழியாக அந்த விளாடிவோஸ்டாக் வழியாக போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த ரேஷன் ஸ்பெஷல் எக்கனாமிக் டூரில் அது பாசிபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னும் நார்த் கொரியா வந்து அந்த பியாங்யாங்கு மற்ற ஊருக்கெல்லாமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. அப்படி ஓப்பன் பண்ணுனா அது வேணால் பாசிபிளாக இருக்கலாம். ஸோ எஸ், நார்த் கொரியாவுக்கு தமிழ் ட்ரெக்கர் போனார் பார்த்தீங்களா, அந்த குரூப் டூருக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கெஸ் பண்ண அமௌண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அவர் போன குரூப் டூர் எவ்வளோ செலவாச்சு, அவர் போன அதே குரூப் டூருக்கு நீங்கள் போகணுன்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நார்த் கொரியா போகணுன்னா சைனாவோட மல்டிபிள் என்ட்ரி இல்லை டபுள் என்ட்ரி விசா தேவை. ப்ளஸ் உங்கள் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் மீதி பெருசாக எதுவுமே தேவைப்படாதுங்க. கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் நார்த் கொரியா விசா அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்போர்ட் வந்து அந்த குரூப் டூர் கிட்ட இது பண்ணணும். ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு விசா அப்ளை பண்ணிடுவாங்க. அது 2-3 வாரம் இல்லை 4 வாரம் பக்கம் ஆகும். அந்த விசாவுக்கு வந்து 50 யூரோங்க. 50 யூரோனா நம்ம ஊர் காசுக்கு 4900 ரூபா அந்த கணக்கில் வரும். இன்றைக்கி என்ன கன்வர்ஷன் ரேட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 50 யூரோ. பட் இது வந்து சைனாவோட விசா இல்லைங்க. சைனாக்கு இல்லாமல் நான் நார்த் கொரியாவுக்கு மட்டும் சொல்கிறேன். நார்த் கொரியாவுக்கு 50 யூரோ. ப்ளஸ் நீங்கள் போகிற அந்த குரூப் டூர் வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பொறுத்து. இப்போ தமிழ் ட்ரெக்கர் போனது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 645 யூரோ வந்தது. நம்ம ஊர் காசுக்கு வந்து 59,990, கிட்டத்தட்ட 60,000 ரூபாங்க. தமிழ் ட்ரெக்கர் அந்த 5 நாள் அங்கே நார்த் கொரியா போனக்கு செலவான அமௌண்ட் வந்து இது தாங்க. ஸோ அதே மாதிரி போகணுன்னா உங்களுக்கும் 60,000 ப்ளஸ் இந்த விசாவுக்கு ஒரு 50 யூரோ, டோட்டலாக 65,000 ரூபா ஆகும். இந்த குரூப் டூரில் வந்து உங்களுக்கு ஹோட்டல், சாப்பாடு எல்லாமே வந்து இன்க்ளூடட். நீங்கள் அங்கே உள்ளே வாங்குற இந்த சொவீனியர்ஸு இல்லை எக்ஸ்ட்ரா சாப்பாடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து இதில் சேர்த்த மாட்டாங்க. ஸோ இதுதாங்க. அப்புறம் உங்கள் விசா வந்து நீங்கள் எங்கே போய் கலெக்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு விசா தருவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நார்த் கொரியா வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ போனினாவோட பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நார்த் கொரியாக்குள்ளே போகிறதுக்கு வந்து 3 வழி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின், பெய்ஜிங்லேருந்து நீங்கள் நார்த் கொரியா வழியாக ட்ரெயினில் போகலாம். ரெண்டாவது வந்து சைனாலேருந்து நார்த் கொரியாவுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்டில் போனால் அது எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபா வரும் ரவுண்ட் ட்ரிப்பு. சிங்கிள் இது போனீங்கன்னா 15,000 ரூபா வருங்க. மூணாவது வந்து அந்த விளாடிவோஸ்டாக், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விளாடிவோஸ்டாக் வழியாக போகலாம். பட் அது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம் தான் அந்த இது. அது அடிக்கடி அந்த ரஷ்யா வழியாக உள்ள என்ட்ரி ஆகுறதோ எக்ஸிட் ஆகுறதோ வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம புத்தின் அங்கே போகும்போது தான் அந்த விளாடிவோஸ்டாக் வழியாகவே திரும்ப கிம் ஜாங் உன் கூட ரஷ்யாவுக்கு உள்ளே போயிருந்தார். ஸோ இதாங்க. அதே மாதிரி நார்த் கொரியாவுக்கு சீப்பஸ்ட் டூர் எவ்வளோ வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து 40,000 ரூபா. 40,000 ரூபாவில் வந்து இந்த சீப்பஸ்ட் டூர் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 3 நைட்டு 4 நாள் இல்லை 4 நைட்டு 3 நாள்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா ஹோட்டலில் வந்து
யாங்கக்தோ இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு இல்லை கொரியா ஹோட்டலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதெல்லாம் வந்து பியாங்யாங்குக்கு. நம்ம போனினா வந்து பியாங்யாங் போகல, அவர் ரேசான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் போயிருந்தார். அந்த ரேசான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கும் பியாங்யாங்குக்கும் என்ன வித்தியாசம்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த ரேசான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறக்கோ வீடியோ எடுக்கிறக்கோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. யோசிச்சுக்கோங்க, பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அங்கே மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் அவர் போயிருப்பார். அதே மாதிரி பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ரேஷன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டு, பியாங்காங்கில் இருக்க மாதிரி அந்த ப்ரொப்பாகண்டா அந்த இது அதிகமாக இருக்காதுங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையுமே இருக்குது. இந்தியாவில் மெட்ராஸுமே ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான். மெட்ராஸு, நொய்டா அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த ரேசான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 1991 பண்ணியிருக்காங்க. இந்த மேலே நார்த் ஈஸ்ட்டில் அந்த சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டரில் இருக்குங்க. அதோட முக்கியமான இதே வந்து ஃபாரின் ட்ரேடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் டூரிசம்மை அங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்ற இடத்த விட நார்த் கொரியாவில் 28 சிட்டிஸு 9 ப்ராவின்சஸ்ன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த மற்ற 28 சிட்டிஸை விட இங்கே வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அங்கே இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து அந்த ரேசானில் இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் நான் வந்து மெட்ராஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொன்னேன். அதுவுமே வந்து 1984 தான் இந்தியன் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து முக்கியமாக அந்த ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஜினியரிங்கு அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண இது தாங்க. அப்புறம் நார்த் கொரியாவில் இந்த ரேசான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து அதிகமாக சைனா அண்ட் ரஷ்யா தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஃபாரின் பிஸ்னஸ் வந்து அங்கே வந்து இது பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது நம்ம கிம் ஜாங் உன்னோட கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அப்புறம் மேக்ஸிமம் அங்கே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சைனீஸ் யுவானு இல்லை யூஎஸ் டாலர்ஸ் இல்லை ரஷ்யன் ரூபிள்ஸில் தான் நடக்கும். ஸோ பியாங்யாங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதான் கேபிட்டலு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் கண்ட்ரோலு. அங்கே வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மேசிவ் மான்யூமெண்ட்ஸ் இந்த கிம் இல் சங்க்கும் கிம் ஜாங் யூன் அவங்களுக்கும் வந்து இருக்கும். கிம் ஜாங் உன் இல்லை, அவங்க அப்பா பேர் கிம் இல் சங் அண்ட் சம்திங். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த சிலை அங்கே அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அங்கே அதிகமாக வந்து காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எலைட்ஸ், இந்த மினிஸ்டரு இல்லை பியாங்யாங்கில் இருக்க பணக்காரிங்க அவங்களாம் அங்கே தங்குற ஊருங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் ட்ரக்கர் வந்து இந்த ரேஷானில் வந்து அதிகமாக வெளியில் கொஞ்சம் கொரியன்ஸ் நடந்து போகும்போது பேசியிருப்பாங்க. பட் அது வந்து நார்த் கொரியா அந்த பியாங்யாங்கில் அதெல்லாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நார்த் கொரியாவில் இருக்க பெஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் சிட்டிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பியாங்யாங்குக்கு அடுத்ததாக வந்து இருக்கிறது வந்து ஹாம்ஹங்குன்னு சொல்கிறாங்க. ஹாம்ஹங் அதுதான் வந்து 2வது பெரிய சிட்டி நார்த் கொரியாலே. அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டி அண்ட் கெமிக்கல் பிளான்ட்ஸ் தாங்க. அங்கே மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தா 7,68,000 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ அங்கே இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெவி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸு, ஃபர்டிலைசர் அண்ட் ஃபார்மட்டிக்கல்ஸுங்க, அதாவது இந்த மருந்தகம் அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே நார்த் கொரியாவோட இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னு கூட சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த லார்ஜ் கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்குது. அதனால அங்கே தான் வந்து இந்த ஹுங்நாம் ஃபர்டிலைசர் காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒன்று இருக்காமாங்க. நார்த் கொரியாவில் இருக்க பெரிய ஃபர்டிலைசரோட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து அங்கே அதிகமாக இருக்குங்க. அங்கே வந்து லிமிட்டட் டூரிசம் தான். நீங்கள் அந்த ஊருக்கு வந்து இந்த ஹாம்ஹங் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடான டூரிசம் தான், நிறைய பேர் அங்கே போக முடியாது. ஸோ அதே மாதிரி அங்கே ஒன்று நடந்தது வந்து அந்த கொரியன் வாரப்போ வந்து அந்த ஹாம்ஹங் வந்து ரொம்பவும் டேமேஜ் ஆச்சு. ஜெர்மனும் அப்புறம் இந்த சோவியத் யூனியனும் அவங்களோட ஹெல்ப் மூலிமா அந்த ஹாம்ஹங் சிட்டியை வந்து திரும்ப கட்டியிருக்காங்க. ஸோ மீதி வந்து 2வது சாங்ஜின், இதுதான் வந்து 3வது பெரிய சிட்டிங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய துறைமுகமும் இருக்காமா. ஸோ அங்கே இருக்க மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,27,000 பேருங்க. அதான் வந்து 3வது பெரிய சிட்டி. அங்கே சாங்ஜின் போர்ட் வந்து நார்த் கொரியாவில் பெரிய இது. அங்கே தான் வந்து சைனா, ரஷ்யா அண்ட் ஜப்பான்குள்ளெல்லாம் முன்னாடி வந்து வர்த்தகம் வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போ வந்து அதிகமாக அது சைனாக்கும் ரஷ்யாக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து இந்த கிம்சாக் அயன் அண்ட் ஸ்டீல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நார்த் கொரியாவில் இருக்க லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட்டுங்க. இங்கே வந்து ஜென்ரல் டூரிசம் வந்து அங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேர் ஆக்சஸ் மட்டும்தான். அங்கே போகணுன்னா வந்து முன்னாடியே பெர்மிஷன் அதெல்லாம் வாங்கணும். அதே மாதிரி அங்கே அதிகமாக மிலிட்ரி ப்ரெசன்ஸும் அங்கே இருக்காமாங்க. ஏன்னா அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்னால அங்கே மிலிட்ரி ப்ரெசன்ஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார்த் கொரியாலேயே வந்து அங்கே தான் வந்து சைனா அண்ட் ரஷ்யா கான்சுலேட் இருக்காமாங்க அந்த ஊரில். கேபிட்டல் தவிர கான்சுலேட், இந்த எம்பசி, கான்சுலேட் அண்ட் ஹை கமிஷன் என்ன வித்தியாசம் அப்படின்னா என்னோடய போன வீடியோ பாருங்கள். ஸோ எஸ், இந்தியாவோட எம்பசியுமே வந்து பியாங்யாங்கில் இருக்குது. அதே மாதிரி நார்த் கொரியா எம்பசியுமே வந்து இந்தியாவில் இருக்குங்க, டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நாம்போ, இதுதான் வந்து நம்ம
இருக்க நார்த் கொரியாவில் இருக்க அடுத்த பெரிய சிட்டி. இங்கே இந்த மக்கள் தொகை வந்து 3,66,000 பேர் பக்கம் இருக்காங்க. இதோட மெயின் இதே வந்து ஷிப் பில்டிங், அதாவது கப்பல் கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல்ஸு, கிளாஸு இதெல்லாமே இருக்குங்க. அங்கே தான் வந்து டாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிளாஸ் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்காமா. அதே மாதிரி இந்த சொலிமா ஸ்டீல் காம்ப்ளெக்ஸ் கூட அங்கே ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி நாம்போ ஷிப் பில்டிங் ஃபேக்ட்ரியும் அங்கே ஒன்று இருக்குங்க. ஸோ இது வந்து மெயினாக இந்த ட்ரேட் ஹப்பு மாதிரி. ஸோ இங்கே வந்து மேஜர் சீபோர்ட்ஸ் இங்கேருந்து தான் வந்து அங்கே நார்த் கொரியாவிலேருந்து கறி, கோல், மினரல்ஸு, இந்த சீ ஃபுட்டு, இந்த கடல் மீன் அதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து சேசாங் இது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஸோ இதுதாங்க அந்த கேசாங்கு. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் அந்த டிஎம்சி பார்டர், டீமிலிட்டரைஸ்டு ஜோனுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பார்டருக்கு பக்கத்தாலேயே இருக்க ஒரு ஊருங்க. கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து 3,08,000 பேர் பக்கம் இருக்காங்களாம்மா. அங்கே வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து விவசாயம், அதுக்கப்புறம் லைட் மேனுஃபேக்சரிங். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரியோ டைனாசிட்டி இந்த 918 1392 வரைக்கும் இருந்த கொரியோ டைனாசிட்டியோட கேபிட்டலாக இருந்த ஒரு ஊருங்க. ஸோ இங்கே வந்து இந்த கேசாங் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து நார்த்தும் சவுத் கொரியா, இந்த வட கொரியா அண்ட் தென் கொரியா ரெண்டும் சேர்ந்து கட்டின ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராடக்ட் மாதிரி, ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் ஜோன் மாதிரி. பட் அது வந்து இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க அந்த டென்ஷனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து யுனெஸ்கோட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கூட இருக்குங்க. இந்த கேசாங் நாம்டேயும் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் கொரியோ ஏரோ டாம்ஸ், அதாவது அந்த புதைச்ச அந்த இதெல்லாம் இருக்காமாங்க. ஸோ இந்த நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு இந்த டென்ஷன்ஸ்லாம் வரக்கு முன்னாடி, இப்போ இருக்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கு முன்னாடி சவுத் கொரியாவிலேருந்து நிறையா பேர் இங்கே வந்து ஊரில் வேலை செஞ்சுட்டு திரும்ப கீழே சவுத் கொரியா போவாங்களாமா. பட் இப்போல்லாம் அந்த ஃபேக்ட்ரி முக்கால்வாசி இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பார்டரே டீமிலிட்டரைஸ் ஜோன் பார்டர்லாம் க்ரியேட் பண்ணி இங்கே கீழே இருக்கீங்க மேலே போக முடியாது, மேலே இருக்கீங்க கீழே வர முடியாத அளவுக்கு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஊர் வந்து வான்சான். இதுதான் வந்து நார்த் கொரியாவோட ஒரு மால்தீவ்ஸ் மாதிரிங்க. ஸோ இங்கே மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,63,000 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக வந்து டூரிசம் அண்ட் சீ ஃபுட்டு தாங்க இங்கே அதிகம். இங்கே வந்து இந்த வான்சான் கல்மா பீச் ரிசார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசார்ட் அங்கே வந்து நார்த் கொரியா வந்து அங்கே ஒரு ரிசார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் அந்த சாங்ஷன்ஸ்னால அதெல்லாம் வந்து இப்போ அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல. அங்கே வந்து இந்த என்னென்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளியர் ப்ளூ வாட்டர்ஸு, அப்புறம் அந்த பீச்சு தாங்க ஃபேமஸ்ஸு. இதை சம்டைம்ஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்த் கொரியாவோட மால்தீவ்ஸாக கூட இதை வந்து கூப்பிட்றாங்களாமா. ஸோ அதே மாதிரி இங்கே தாங்க வந்து இந்த வான்சான் மிலிட்ரி போர்ட் இருக்குது, இராணுவத்தோட துறைமுகமும் இருக்காமா. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த நார்த் கொரியாவோட அந்த நேவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி டூரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸ்டு சிட்டி தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் கூட சொல்கிறாங்க, நம்ம கிம் ஜாங் உனுக்கு இந்த ஊர் தான் வந்து நார்த் கொரியாவிலே ரொம்ப பிடிச்ச ஊராமா. அவர் குழந்தையாக இருக்கும்போது நிறையா டைம் இங்கே தான் வந்து வெக்கேஷனுக்காக வருவாராமாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகிறது இதே தாங்க. நார்த் கொரியாவை பற்றி இருக்க நிறையா அந்த மித்ஸு, நார்த் கொரியாவில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் நார்த் கொரியா பற்றி நிறையா படிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட பிகமிங் கிம் ஜாங் உன் இந்த புக்கு தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நார்த் கொரியா பற்றி நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு 2-3 புக்கு படிச்சிருக்கேன் அண்ட் நிறையா டாக்குமெண்ட்ரிஸும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் என்னோட இதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதிகமாக நம்ம ஊரில் வந்து நார்த் கொரியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நார்த் கொரியாவில் வந்து ஒரு 12 ஹேர் ஸ்டைல் தான் இருக்குது, அந்த மாதிரி தான் வெட்டணும் அதுன்னு சொல்லுவாங்க. எஸ், அது உண்மை. அதே மாதிரி நார்த் கொரியாவில் வந்து அவர் அங்கே இந்த கிம் ஜாங் உன்னோட அப்பா இறக்கும்போது, கிம் இல் சங்க அவர் இறக்கும்போது இந்த கூட்டத்தில் வந்து அழுகாதவங்க இல்லை வீட்டில் இருந்தவங்களெல்லாம் சுட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது வந்து இன்னும் வெரிஃபைடு ஃபேக்ட் இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் சேனலு அதெல்லாம் வந்து சும்மா போடுற பில்டப் தான். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து யாருமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நார்த் கொரியாவில் சிரிக்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து ஒரு ஃபேக்கான நியூஸுன்னு தான் நான் வந்து நிறைய பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்த் கொரியா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த சொல்கிற சில மூவிஸ்லாம் இருக்குங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் இல்லாமல் இதெல்லாம் சவுத் கொரியாவில் இல்லை அமெரிக்கா எடுத்த மூவிஸ். பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த இதில் மென்ஷன் பண்ண எல்லா மூவிஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேங்க. ஸோ எஸ், இதுதாங்க அந்த மூவிஸ் லிஸ்ட்டெல்லாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நார்த் கொரியாவில் கிம் ஜாங் உன் பற்றியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. கிம் ஜாங் உன் வந்து ரொம்ப கொடூரமானவர் அது இதுன்னு. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு உண்மையாங்கிறதும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு வந்து அந்த ஏதோ ஒரு பார்க் ஏதோ ஒரு பொண்ணு அழுகும். பட் அதெல்லாமே வந்து
ஒரு அமெரிக்கா ஸ்பான்சர்டு இது தான் அந்த பொண்ணெல்லாமே. அதுக்கான நிறையா இதுவும் ஃபேக்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ எதுவுமே வந்து நான் இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நியூஸ் சேனலில் வரது, அதுவும் முக்கால்வாசி இது நம்ம ஊர் நியூஸ் சேனலில் வரதை பார்த்தனே யாரும் படிச்சிடாதீங்க, இது படித்து நம்பிடாதீங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இருக்க ஒரு ஊரை பற்றியே வந்து ஒரு நியூஸ் போட்டானுங்க. நம்ம பெரிய யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஊருக்கு நான் பர்சனலாகவே நான் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இல்லை. நம்ம ஊரில் வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு பில்டப்பு தான் எல்லாமே. நம்ம ஊரில் பில்டப் கொடுத்தா தான் வீடியோஸ் எல்லாம் போகுது. ஸோ அந்தளவுக்கு நிறையா ஒரு ஃபேக் ஃபேக்ட்ஸும் நம்ம ஊரில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்த் கொரியாவில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் உடனே நம்பிட்டு இவ்வளோ கொடூரமான ஊர் அதெல்லாம் அங்கே சொல்கிறக்கு அப்படி எதுவுமே இல்லைங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்தியாவும் நார்த் கொரியாவுக்கும் வந்து இந்த டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் இல்லை டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்த் கொரியாவுக்கு நிறையா பொருள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம், அவங்கக்கிட்டேருந்து பொருளும் வாங்கியிருக்கோம் 2017 வரைக்கும். 2017 தான் வந்து இந்த UN சாங்ஷன்ஸ்லாம் போட்டாங்க, இந்த இது போட்டாங்க, தடை விதிச்சாங்க. அதுலேருந்து தான் நம்ம ட்ரேடு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதில்ல. பட் இப்போவும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு அண்ட் ஹியூமனிடேரியன் எய்டு அதெல்லாமே வந்து நம்ம நார்த் கொரியாவுக்கு சென்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நம்ம அதிகமாக எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து மெடிசன்ஸு, கெமிக்கல்ஸு, அப்புறம் சாப்பாடு ஐட்டம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து சில டைம் சில்வரும் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த கார் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் கூட நம்ம சில டைம் நம்ம அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு தேவையான ரா சில்க்கு கூட நம்ம நார்த் கொரியாவிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோங்க. ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு பார்த்தேன். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும். நான் பேச வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த டங்கி ரூட்டுக்கும் டூரிஸ்ட்டு விசா எடுத்து ஃபாரின் போகிறக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வேறு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் நீ இது சேஞ்ச் பண்ணணும் அதை சேஞ்ச் பண்ணணும் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அடுத்த வீடியோலாம் பார்க்க முட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய இது அப்படி தான் போகுது. செர்னோபில் போட்டிருக்கோம், அந்த மாரிட்டேனியா அயனோட ட்ரெயின் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ புதுசாக வந்தீங்க எல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் ஒரு 50 கண்ட்ரிஸ் இப்போ வரைக்கும் 46 ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னொரு 4 புது கண்ட்ரிஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.